இப்போ வந்து கதை சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா, ஸ்டோரி டெல்லிங் சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னுடைய ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்று அன்றைக்கி அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி. ஸோ அது வந்து அவ்வளோ வியூஸ் போகலை. சரி, அதனால் வந்து பண்ண வேண்டாம்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்து அதோட கண்டினியூவேஷன் பண்ணலாம். அதாவது நான் மதுரையில் வந்து தங்கிட்டு இருந்தது வந்துட்டு எங்கள் தாத்தாவோட வீடுன்னு சொன்னேன். ஆக்சுவலி அது வந்து சொந்த வீடு கிடையாது. பட் அட் த சேம் டைம் வந்து அதுக்கு வாடகை அப்படின்னு சொல்லி ஒன்று கிடையாது. ஏன்னா வந்து அது எங்கள் பெரிய தாத்தாவோட வீடு அது. ஸோ அந்த வீடு வந்து எங்கள் பெரிய தாத்தாவுக்கு வந்து பிஸ்னஸ். எங்கள் தாத்தாவோடுக்கு அண்ணனுங்க வந்து 3 பேர். அதில் ஒருத்தர் வந்து இவர். ஸோ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பாவு வந்து இறங்குற ஓ ஷேப்பில் வரும் இல்லையா, அது வந்து ப்ளீச்சிங் பண்ணி சுடு தண்ணியில் சாயம் போடுவாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து பின்னாடி கொல்லைப்புறத்தில் அதுக்கெல்லாம் வந்து இடம் இருந்துச்சு. அவங்க வந்து தெற்கு கிருஷ்ணன் கோவில் தெருவில் வந்து இல்லை, அந்த கோவிலுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு தெரு ஒன்று போகும். அங்கே கொஞ்ச தூரம் போயிட்டு மறுபடியும் லெஃப்ட்டு போனோம்னா வரும், அவங்க வீடு வரும். ஸோ அங்கே தான் வந்து தாத்தாவுக்கு வந்து காலையில் ஒரு 9 மணிலேருந்து ஒரு மத்தியானம் ஒரு 2-2:30-3 மணி வரைக்கும் ஒர்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்கில் வந்துட்டு அங்கே என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கணக்கு எழுதுறது. அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, எவ்வளோ உள்ளே வந்துச்சு, எவ்வளோ வெளியே போச்சு, அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து சேல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த வணிக வரி அந்த இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது, ட்ரையல் பேலன்ஸு, பேலன்ஸ் ஷீட்டு, P&L, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, அப்புறம் வந்து எவ்வளோ வெளியே போகுது, எவ்வளோ உள்ளே வருது, என்ன உள்ளே வருது, அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து எங்கள் தாத்தாவோட ஒர்க் தான். எங்கள் தாத்தா படித்தவர் தான். இருந்தாலும் வந்து ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. மொத்தம் 4 சித்திங்க, 2 மாமா, அந்த மாதிரி பெரிய ஃபேமிலின்றதுனால வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து நகை வச்சு சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் எல்லா ஒர்க்குமே பண்ணுவார். அந்த வீட்டுக்கு பேர் வாடகைன்னு கிடையாது, கொஞ்சம் சம்பளத்தில் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க அந்த பெரிய தாத்தா வீட்டில் வந்துட்டு ஃபோன் எல்லாம் இருக்கும், அந்த காலத்து ஃபோன் எல்லாம் இருக்கும், அந்த டயல் பண்ணோம் இல்லையா அப்படி. ஸோ அப்போல்லாம் ஒரு 5 டிஜிட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்டிடி கோட் போட்டுட்டு ஒரு 5 டிஜிட் போட்டால் டயல் ஆகும்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் அப்பப்போ என்றைக்காவது ஒரு நாள் யாருமே இல்லாதப்போ எடுத்து காதில் வச்சு டயல் பண்ணி பார்ப்போம். இப்போ 8ன்னு டயல் பண்ணால் டிக் 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 டிக்னு 8 டைம்ஸ் கேட்கும். ஸோ அதெல்லாம் ஒரு அனுபவம். ஸோ அந்த மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு சரி, இன்னொன்று வந்து சொல்லணும். எங்கள் தாத்தா வந்துட்டு இந்த சுங்கிடி சேலைகள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த நாட்டெலாம் போட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டு சாயத்தில் போடுவாங்க இல்லையா, அதுதான் சுங்கிடி சேலைன்னு நினைக்கிறேன். ஸோ சுங்கிடி சேலைகள் பற்றின டெக்னாலஜிஸ் வந்து அந்த சுங்கிடி சேலைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு அதெல்லாம் கண்டுபிடிச்சத மாதிரி சொல்லுவார். அதாவது முன்னாடியே வந்து ட்ரை பண்ணியிருக்கிற மாதிரி, அதுக்கு ஒன்றும் காப்பிரைட்லாம் கிடையாது. ஸோ முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்காரு. எங்கள் பாட்டி வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க, ஒரு 42 வயசுலேயே. கொஞ்சம் பிளட் டொனேட் பண்ணாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம். அப்போ அந்த பிளட் டொனேட் பண்ணவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு, அது அப்படியே இங்கேயும் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு 42 வயசுலேயே போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா மேரேஜ் பண்ணிக்காமல் கிட்டத்தட்ட ஒரு 87-86 வயசு வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸோ எங்கள் தாத்தாவுக்கு பேரனுங்க பேத்திங்க அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா கூட அப்பப்போ வெளியில் போவோம். நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் படித்தாங்க. அது வந்து 3rd ஸ்டாண்டர்டு வந்து படிக்க முடியல. அது வந்து ஏன்னா வந்து எங்கள் சித்திங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதோ ஒரு அவங்க அன்னிக்கு வந்து
பையன் பிறந்திருந்தான்னு நினைக்கிறேன். அப்போது வந்து அதாவது எங்கள் அத்தை பையன் மாமா பையன் பிறந்திருந்தப்போ வந்துட்டு அவங்க அண்ணியை பார்த்துக்கிறது அப்படி போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த டைமில் பிரேக் விழுந்ததுனால நாங்கள் வேறு ஒரு ஊருக்கு, திருச்செங்கோடு வட்டம், நாமக்கல் மாவட்டம் அப்போ சேலம் மாவட்டம், இப்போ நாமக்கல்லில் இருக்குது. ஸோ அங்கே வரப்பாளையம்ன்ற ஊருக்கு வந்துட்டோம். ஸோ மதுரையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்கள் தாத்தா கூட பால் வாங்குறதுக்கெல்லாம் போவேன். சவுத் கிருஷ்ணன் கோவிலை தாண்டி அந்த பக்கம் ஒரு ரோடு ஒன்று வரும். அது என்ன ரோடுன்னு தெரியல, கூகுள் மேப்பில் பார்த்தா தெரியும். நார்த் சைடில் ஒரு ரோடு கனெக்ட் ஆகும். அங்கே தான் பால் பூத் இருக்கும். ஒருத்தர் உட்காந்துருப்பார், தூக்கு போசியை கொண்டு போய் கொடுத்தா ஊற்றி தருவார். 1/2 லிட்டர்னா அப்படியே பட்டன் தட்டினா 1/2 லிட்டர் மட்டும் வரும். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வருவோம். அப்புறம் வந்து சம்டைம் வந்து எங்கள் தாத்தா கூட வந்து காஃபி சாப்பிட போவேன். அதே தெருவிலேயே அந்த சவுத் கிருஷ்ணன் கோவில் தாண்டி அந்த கனெக்ட் ஆகிற ரோட்டில் வந்துட்டு ஸ்ரீராம் நிவாஸ்னு ஒரு கடை இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு காஃபி சாப்பிட போவோம். தாத்தா வந்து காஃபி வந்து ஒரு 80% அவர் வச்சுட்டு கொஞ்சம் எனக்கு கொடுப்பாரு. ஸோ நான் அது குடித்து பார்ப்பேன். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து சுகர் கம்மின்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு எனக்கு வந்து அது அப்படி ஒன்றும் டேஸ்ட்டாக தோணலை. அந்த சின்ன வயசில் சுகராக கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் இல்லையா. ஸோ அது கொஞ்சம் டிகாஷன் அதிகமாக இருந்தது மேபி. ஸோ அந்த கடையை வந்து தேடி பிடிச்சி போவார் எங்கள் தாத்தா. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த தெருவில் வந்து எங்கள் தாத்தா இருந்த வீட்டில் வந்துட்டு இந்த மெயின் கேட் வந்து டைமண்ட் ஷேப்பில் அந்த கிரில் இருக்கும். இந்த 4 விரலை விட்டுட்டு இப்படி நின்று வேடிக்கை பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அந்த இரும்பு தக்கட்டை அப்படியே கட் பண்ணி நகர்த்தி கட் பண்ணுற மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் வரும் இல்லையா, அதை அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த கதவுல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்படி கதவுல இப்படி 4 விரலையும் விட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்க்கலாம். அப்போ எனக்கு வந்து 6 வயசு அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். வேடிக்கை பார்க்கலாம். இப்படி வேடிக்கை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா வந்துட்டு பொரி உருண்டையெல்லாம் வந்து மூங்கில் கூடையில் வச்சுட்டு விற்றுட்டு வருவாங்க. மூங்கில் கூடையில் விற்றுட்டு வருவாங்க. அது வாங்க மாட்டாங்க, ஏன்னா வந்து அது அன்ஹைஜீனிக் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க, வாங்கித்தர மாட்டாங்க. பட் விற்றுட்டு வந்து கேட்பாங்க, பொரி உருண்டை வேணுமா அப்படின்னு. எங்கள் சின்ன பசங்களை பார்த்தோன்னா கேட்பார் ஒரு தாத்தா ஒருத்தர். ஸோ அவர் வந்து நாங்கள் வாங்க மாட்டோம். கதவு சாத்தியாக தான் இருக்குது, எங்களுக்கு எட்டாது. கதவை அன்லாக் பண்ணுறதுக்கெல்லாம் எட்டாது, மேலே இருக்கும். ஸோ அப்புறம் வந்துட்டு இந்த ஜவு மிட்டாய் இருக்கு இல்லையா, அப்படி மேலே பொம்மை உட்காந்து இப்படி ஆடிட்டே இருக்குல்ல, அந்த பொம்மை வந்து அதெல்லாம் வரும். அப்போ வாட்சு கட்டி விடுறது, மோதிரம் பண்ணி விடுறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த ஜவு மிட்டாய்க்காரங்க வருவாங்க. அது எப்படி பொம்மை வந்து இப்படி அடிக்குதுன்னு யோசிப்பேன். எப்படி பொம்மை வந்து இப்படி கையை வந்து இப்படி ஜால்ரா அடிக்குது, இப்படி தெரியவே தெரியாது. சொல்லுவாங்க, அவர் காலில் த்ரெட்டு வச்சுருக்காரு, காலை இப்படி ஆட்டுனா வந்து மேலே அடிக்குன்னு சொல்லுவார். நானும் காலை வந்து ஊத்து பார்ப்பேன், தெரியவே தெரியாது. ஒருவேளை கையில் இருக்குமான்னு தெரில. ஸோ அந்த பொம்மை வந்து பார்க்க வந்து அழகாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்புறம் வந்துட்டு யானை போகும் அந்த பக்கம். வந்து யானை சம்டைம் வந்து சில்லற காசு வாங்கிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டே போகும். சவுத் கிருஷ்ணன் கோவிலோட அது பெண் யானைன்னு நினைக்கிறேன், தந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த யானை வந்து போகும். அப்படி போகும்பொழுது பார்த்திங்கன்னா வந்துட்டு அதை வேடிக்கை பார்த்துட்ருப்போம். ஒரு நாள் வந்து அப்படி போகிறப்போ வந்து காசு கொடுத்து எங்கள் மம்மி வந்து தம்பியை அப்படி மேலே கழுத்து மேலே ஏறி உட்கார வச்சு கொஞ்சம் ஒரு 2 செகண்டு, ஒரு 5 செகண்ட் கழித்து இறக்கி விட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தும்பொழுது அவன் சின்ன பையனாக இருந்தாலும் அவனை தூக்கி உட்கார வச்சாங்க. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது யானை அந்தகம் வரல. ஸோ அதனால் நமக்கு வந்து யானை மேலே போகிறதுக்கு கொடுத்து வைக்கல. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு லீவு நாளில் ஒரு காலையில் ஒரு 10:30 11 மணிக்கு வந்துட்டு இந்த பக்கம் நார்த் சைடு ஒரு 350 செம்மறி ஆடு இருக்கும் நினைக்கிறேன். 300க்கு மேலே 200க்கு மேலே இருக்கும். 200 300 செம்மறி ஆடுங்க அப்படியே பத்தன்னு அந்த தெரு ஃபுல்லாக போகும். யாருன்னு போக முடியாது. அப்போ சைக்கிள் ஓட்டுறதா, பைக்கில் போகிறதா, காரில் போகிறதா எதுவுமே முடியாது. இப்படி போகும். அது வைகை ஆறு கரையில் போய் மேய்ஞ்சிட்டு வரும்னு நினைக்கிறேன். மேய்ஞ்சிட்டு திரும்பி வரும்.
திரும்பி வரும்பொழுது சாயந்தரம் ஒரு 3:30க்கு இந்த பக்கம் நார்த்து சவுத் சைடு அப்படி போகும். ஸோ அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். அந்த ஆடுங்கள்லாம் வந்து கத்திகிட்டே போகும். கோரஸாக வந்து ஒரு 5-6 ஆடு ஒன்றா கட்டினா அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே கத்திகிட்டே போகும். அது கத்துறது வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும், அப்படியே போகும். ஸோ அப்படி போகும்பொழுது வந்து எங்கள் தாத்தாவோட பெரிய தாத்தா இன்னொரு பெரிய தாத்தாவோட பசங்க பேரன்க வந்துட்டு நடுவில் போய் நிற்பாங்க. இப்படி ஈவினிங் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கம் பார்த்த மாதிரி நிற்கணும், இல்லைன்னா காலை மிதிச்சிடும். அந்த பக்கம் பார்த்த மாதிரி நிற்கணும். அப்படியே வந்து 2 பக்கமும் செம்மறி அடிங்க உரசிட்டு போகும். ஸோ அவங்க எல்லாம் நமக்கு ஃப்ரெண்டுங்க மாதிரி தான். ஸோ நான் வந்து ஒரு நாள் வந்து நடு ரோட்டில் நின்று செம்மறி ஆடுகள்னு கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இப்படி ஈவினிங் இப்படி போயிட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டேன் தெரியாமல். காலை மிதிச்சிருச்சு. ஸோ ஐயோ இதுக்கு மேலே நிற்கவே கூடாதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே நடந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நைட் டைமில் வந்துட்டு நாங்கள் விளையாடுவோம். சைடில் வந்து இன்னொரு தாத்தா சொன்னல, 3வது பெரிய தாத்தா இருக்கா இல்லையா, அவங்க பேத்திங்கெல்லாம் வந்து இந்த சைடில் ஒரு சந்து இருக்கும். எங்கள் தாத்தாவோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு லாட்ரி கடை ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு சந்து இருக்கும். சந்தை தாண்டினோன்னா சுந்தரம்னு ஒரு பெட்டி கடை இருக்கும். அந்த பெட்டி கடையில் வந்து கொக்க மிட்டாய், அப்புறம் அந்த கடலை அந்த அதெல்லாம் வறுத்த அந்த எண்ணெயில் போட்டு வறுத்த கடலை என்ன நினைக்கிறேன், உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கும். அதெல்லாம் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப நல்லாயிருக்கும். கொக்க மிட்டாயெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே கடிச்சு சாப்பிடும்பொழுது பார்த்திங்கன்னா அது சும்மா பட்டர் பேப்பர் தான் ரோல் பண்ணி வரும், ஆனால் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே சென்னையில் கிடைக்கிறத நமத்து போனது தான் இருக்குது. எங்கேயுமே அப்படியே பெருசாக இருந்தாலும் வந்துட்டு ஓவர் குக்குடாக இருக்குது. கடலில் வந்து ஓவர் குக்குடாக வாயில் வச்சோம்னா வந்து அந்த டேஸ்ட்டு வரமாட்டேங்குது. அது வந்து நல்லாயிருக்கும். அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி அது ஒரு மாதிரி நல்ல ஒரு கேரமலைஸ்டு, அந்த வெள்ளம் வந்து அவ்வளோ தூரம் கேரமலைஸ் ஆகி நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட். ஸோ அந்த சந்துக்குள்ளே விளையாடுவோம். நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் விளையாடுவோம். கல்லாமண்ணான்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம். அதாவது ஸ்டெப்ஸில் ரோட்டு ஓரமாக வீட்டுகளில் ஸ்டெப்ஸ் மேலே ஏறி நின்னாலோ 2 ஸ்டெப்பு மேலே ஏறி நின்னாலும் அதுக்கு பேர் கல். ஆக்சுவலி கல் லே பண்ணியிருப்பாங்க ரோட்டு மேலே. கிரானைட் கல் தான் வந்து சதுரமாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கல்லும் ஒரு 3/4 மீட்டருக்கு ஒரு 3/4 மீட்டர் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை லே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கல் மேலே நின்னா அது மண், கல்லா மண்ணான்னு விளையாடுவாங்க. யாராவது ஓடி வந்து தொடறதுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் போய் எங்கேயாச்சும் ஒரு வீட்டில் வந்து ஏதோ ஒரு வீட்டோட ஸ்டெப்ஸு மேலே ஏறி நின்றுக்கணும். அப்போ நீங்கள் வந்து அவுட் கிடையாது. கீழே நிற்கும்போது தொட்டுட்டாங்கன்னா அவுட்டு. அதுக்கப்புறம் நம்ம துரத்தணும், எல்லாரையும் நம்ம துரத்தி யாரையோ ஒருத்தர் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி விளையாடிட்டு இருப்போம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 9 மணி ஆனோடனே எங்கள் சித்திங்க வந்து வாங்க தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமும் இந்த பசங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா, செம்மறி ஆட்டுகளில் போய் நடுவில் நின்னாங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெரிய தாத்தாவோட பேரனுங்க. அவனுங்க 11 மணி வரைக்கும் விளையாடுவானுங்க. 11 மணி 10 மணி 11 மணி தாண்டி சத்தங்க போட்டுட்ருக்கோம் அவங்க ரோட்டில். எனக்கு வந்து 9 மணிக்கே வந்து தூங்குங்கன்னு சொல்லிட்டு தூங்க வச்சிருவாங்க. அப்படியே அவனுக்கு விளையாடுறதுல பொறாமையாக இருக்கும். என்னடா இது, ரோட்டில் ஒருத்தன் கூட நடமாடவே இல்லை, ஒருத்தன் கூட நடமாட்டமே இல்லை, நடந்து போகிறதுக்கு கூட ஆள் இல்லை. ஆனால் வந்து இவனுங்க மட்டும் விளையாடுறானுங்க, ஓடி 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 ஆடி சத்தம் போட்டு. சரி, மீதி வந்து அடுத்த எபிசோடில் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு அப்படின்னா அடுத்த எபிசோட் தான். நாளை என்பது நாளை அல்ல, மேபி சாட்டர்டே சண்டே.